ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இன்னொரு பவுலில் கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்து அதில் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பச்சை வண்ண இட்லிக்கு தேவையான மாவு இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு. இதை இட்லி தட்டில் வழக்கம் போல் இட்லி சுடுற மாதிரி நம்ம ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வேகிற டைமில் நம்ம மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டை அதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் 2 சின்ன வரமிளகாய், அது கூடவே கொஞ்சமாக சீரகம், அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு பவுலில் இட்லி மாவை எடுத்து அது கூடவே இந்த விழுதியை சேர்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய ஆரஞ்சு வண்ண கலர் இட்லிக்கு தேவையான மாவு இப்போது சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம முதல்லையே வேக வச்ச க்ரீன் இட்லி தயாராகிடுச்சு. இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி விழுதை சேர்த்து இட்லி வேக வைக்கிறனால நமக்கு க்ரீன் கலரில் இட்லி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இட்லி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுடைய க்ரீன் இட்லி பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இதே போல் அந்த ஆரஞ்சு வண்ண மாவுலையும் நம்ம இட்லி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஒரு பிளேட்டில் ஒரே ஒரு பப்படத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இட்லி இருக்கிற சைஸுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த சைஸை ரவுண்டாக வரைஞ்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேலை வச்சு 4 அதை பிரிச்சுக்கலாம். முதல்ல சென்டரில் பாயிண்ட் வச்சு அதுக்கப்புறமா இதே போல் 4 பிரிச்சுக்கலாம். தேசிய சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. நாம் இப்போது 4 ஆரங்களை வச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற 20க்கு ஒவ்வொரு கால் பகுதியிலையும் 5 புள்ளிகளை சீரான இடைவெளியில் முதல்ல வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கோடுகளை அதுக்கப்புறம் நம்ம ஓரங்களில் ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய தேசிய சக்கரம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ஆரஞ்சு இட்லியும் நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்மளுடைய ஆரஞ்சு வண்ண இட்லியும் சூப்பராக தயாராக இருக்குது. இதை என்கிட்ட இருக்கிற செவ்வக வடிவத்தில் இருக்கிற மைசூர்பா ட்ரேயில் இதே போல் அழகாக அடுக்கி வைக்க போகிறேன். மூவர்ண கொடியில் இருக்கிற காவி வண்ணம் வீரத்தையும் ஒற்றுமையும் குறிக்குது. வெண்மை நிறம் தூய்மையையும் அமைதியையும் குறிக்குது. மூவர்ண கொடியில் இருக்கிற பச்சை நிறம் பசுமையையும் வளர்ச்சியையும் குறிக்குது. அசோக சக்கரத்தில் இருக்கிற அந்த 24 ஆரங்கள் வாழ்க்கையில் இருக்கிற 24 உண்மைகளை குறிக்குது. இந்த தேசிய சக்கரம் கருநீல வண்ணத்தில் இருக்கும். சுதந்திர தினத்துக்காக சின்னதாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.